அண்மை செய்தி. உடல்நலக்குறைவு காரணமாக சென்னை மியாட் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ள காங்கிரஸ் மூத்த தலைவர் EVKS இளங்கோவனை முதலமைச்சர் நேரில் சந்தித்து நலம் விசாரிப்பதற்காக வருகை தந்திருக்கிறார். உடல்நலக்குறைவு காரணமாக சென்னை மியாட் மருத்துவமனையில் EVKS இளங்கோவன் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார். அவருக்கு அங்கு தொடர்ந்து சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. இந்த நிலையில் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ள EVKS இளங்கோவன் உடல்நிலை குறித்து கேட்டறிய முதலமைச்சர் MK ஸ்டாலின் வருகை தந்திருக்கிறார். இது தொடர்பான காட்சிகளை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ராஜகுமரன் வழங்க கேட்கலாம். ராஜகுமரன், வணக்கம். விவரங்களை பதிவு பண்ணலாம். காங்கிரஸ் கட்சியினுடைய மூத்த தலைவர்களில் ஒருவரான EVKS இளங்கோவன் உடல்நலக்குறைவு காரணமாக சென்னை மணப்பாக்கம் மியாட் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கின்றார். கடந்த 2 நாட்களாக அவருக்கு தீவிர சிகிச்சை பிரிவில் ICUவில் வைத்து சிகிச்சை வழங்கப்பட்டு வருகின்றது. இந்த நிலையில்தான் EVKS இளங்கோவன் அவர்களுக்கு வழங்கப்பட்டு வரக்கூடிய சிகிச்சை அவருடைய உடல்நிலையில் முன்னேற்றம் ஏற்பட்டிருக்கின்றதா என்பது குறித்து கேட்டறிவதற்காக முதலமைச்சர் தற்பொழுது நேரில் அந்த மருத்துவமனைக்கு சென்றிருக்கின்றார். மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியனும் தற்பொழுது முதலமைச்சரோடு சேர்ந்து EVKS இளங்கோவனை சந்திக்க இருக்கின்றார். EVKS இளங்கோவனை பொறுத்தவரை காங்கிரஸ் கமிட்டியினுடைய தலைவராக தொடர்ந்து 2 முறை காங்கிரஸ் கட்சியினுடைய மாநில தலைவராக இருந்தவர். மத்தியில் இணையமைச்சர் உள்ளிட்ட பதவிகளை வகித்திருக்கின்றார். தமிழகத்தில் இருக்கக்கூடிய காங்கிரசினுடைய முக்கிய தலைவர்களில் ஒருவராக இருக்கக்கூடிய நிலையில் அவருக்கு உடல்நலக்குறைவு ஏற்பட்டு கடந்த 2 நாட்களுக்கு முன்பாக மணப்பாக்கம் மியாட் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். தற்போது காங்கிரசினுடைய ஈரோடு கிழக்கு சட்டமன்ற தொகுதியின் உறுப்பினராகவும் இருக்கின்றார். மேலும் சட்டமன்ற பேரவையில் காங்கிரசினுடைய மிக முக்கியமான உறுப்பினராக கேள்விகளை எழுப்பக்கூடிய ஈரோடு கிழக்கு தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர். ஏற்கனவே அந்த தொகுதியில் இவருடைய மகன் திருமகன் ஈவேரா வெற்றியாளராக இருந்தார் நடைபெற்று முடிந்த சட்டமன்ற தேர்தலில். அதன் பிறகு அவருடைய மறைவை தொடர்ந்து ஈரோடு கிழக்கு சட்டமன்ற தொகுதிக்கு இடைத்தேர்தல் நடைபெற்று EVKS இளங்கோவன் அந்த தேர்தலில் போட்டியிட்டு 66,000 கூடுதலான வாக்குகளில் வெற்றி பெற்றிருந்தார். விவரங்களுக்கு நன்றி ராஜகுமரன்.